வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு கோபண்ணா அவர்களும் சமூக ஆர்வலர் பானு கோம்ஸ் அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். 2016ஆம் ஆண்டு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு அவருடைய மனைவி பேசியிருக்கிறாங்க. நேற்று பூரண மதவிலக்கு கோரி நடைபெற்ற கட்சியோட சார்பாக நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அவங்க பேசியிருக்கிறாங்க. 2006ஆம் ஆண்டில் அவர் சட்டமன்ற உறுப்பினர், 2011ஆம் ஆண்டு அவர் எதிர்க்கட்சி தலைவர், அதன் அடிப்படையில் 2016ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் பேசியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவர்கள் ஆட்சிக்கு வருவதும் அந்த கட்சியைச் சேர்ந்தவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று விரும்புவதும் அவருக்கு இருக்கிற உரிமை. அது அந்த அடிப்படையில் அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. எல்லோருக்குமே கனவு காணுகிற உரிமை இருக்குது. ஆனால் அந்த கனவு மெய்ப்பட வேண்டும். அதற்காக கடுமையாக உழைக்கணும். ஏன்னா அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரை 2016 நிறைய முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். இவர்களிடையே ஒருங்கிணைப்பு ஏற்பட வேண்டும். அல்லது தனித்தனியாக நிற்பார்களே ஆனால் எது சாத்தியம் என்று இப்போது கணிக்க முடியாது. ஆனால் 2016 தேர்தலை பொறுத்தவரை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இப்போ நடைபெறுகிற அராஜக ஆட்சியை தூக்கி எறிவதில் அவர் கவனம் செலுத்த வேண்டும். அதற்காக ஜெயலலிதாவை எதிர்க்கிற எதிர்ப்பு சக்திகளை ஒருங்கிணைக்கிற முயற்சியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஈடுபட வேண்டும். அதன் மூலமாக ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குகிற முயற்சியில் அவர் ஈடுபட வேண்டும். அவர் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று விரும்புவதில் எந்த தவறும் இல்லை. அதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. பாமகவுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக தேமுதிக அறிவித்திருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் சொன்னதுதான், ஒரு கட்சி எந்த ஒரு கட்சிக்கும், அது சிறிய கட்சி பெரிய கட்சிங்கிற வித்தியாசம் இல்லாமல் எல்லா கட்சிக்கும் ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும், தாங்களே முதலமைச்சராக வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை வெளிப்படுத்துவதுங்கிறது எந்த விதத்திலையும் தவறு கிடையாது. ஆனால் ஒவ்வொரு பதவியிலும் படிப்படியாக, அதுவும் விஜயகாந்துக்கு ஹி இஸ் லக்கி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அரசியலுக்கு வந்த உடனேயே அதற்கான களம் அவருக்கு ரெடியாக இருந்தது. அதை சரியாக பயன்படுத்தினார். ஆரம்பத்தில் மக்களும் வாக்களித்தாங்க நம்பி. அப்படிங்கும்போது அவர் முதலில் எம்எல்ஏ ஆறாரு, அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு வருகிறார். இந்த 2 பதவிகளிலும் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தன, இதை வைத்து தான் அடுத்தாப்புல மக்கள் அதே நம்பிக்கையோடு, இன்னும் அதிக அளவு நம்பிக்கையோடு அவரை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டுமானால் இந்த செயல்பாடுகள்லாம் கவனத்துக்கு வரும். அது எப்படி அப்படிங்கிறதுல தான் அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத நாம் பேசணும். இல்லை, விஜயகாந்துக்கு மக்களிடம் பெருத்த ஆதரவு இருந்தது. அதன் மூலமாக அவர் அரசியலில் நிறைய சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு நிறைய இடங்களில் வெற்றி பெறுவதற்கெல்லாம் ஒரு சூழல் அமைந்திருந்தது. ஆனால் வெற்றி பெற்றவர்களை தக்க வைத்துக் கொள்வது அது ஒரு அரசியல் சாமர்த்தியம். அந்த சாமர்த்தியத்தை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் நிறைய பெற வேண்டும். ஒரு கட்சியை எப்படி நடத்தணும்னா, கட்சியில கூட இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை தக்க வைத்துக் கொள்ளுகிற சாமர்த்தியம் இருக்கணும். இல்ல, மற்ற எல்லா கட்சிகளுக்கும் அந்த யாரு இல்ல பாப்பா, திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட வெளியில போயிருக்காங்க. இல்ல, காங்கிரஸ் கட்சியில கூட சட்டமன்ற கட்சியெல்லாம் உடைக்க முடியாது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, அல்லது அதிமுக இருக்கு. அது யாராவது உடைத்து விட முடியுமா? முடியாது. அது ஏன் தேமுதிகவில் அந்த மாதிரி ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு ஏன் ஒரு இடம் கொடுக்கக்கூடாது? அந்த வகையில் தன் கூட இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை எந்த ஆளுங்கட்சியினுடைய அச்சுறுத்தலையும் எதிர்த்து வெல்லுவதற்குரிய வலிமையை அவர்கள் பெறணும். 2006 அவங்க தனிச்சு போட்டியிடும் போது கிட்டத்தட்ட 8% மேல அவங்களுடைய வாக்கு வங்கி இருந்தது. அதன் பிறகு அது 10%, 10லேருந்து 11% உயர்ந்தது. ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு பார்க்கிற போது மிகப்பெரிய தோல்வியை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. அதுவும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த சேலத்தில் கூட அவங்க 3வது இடம் தான் வர முடிஞ்சது. இந்த டிரான்சிஷன் பீரியடை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது டிரான்சிஷனுங்கிறத விட ஒரு சரியான மக்கள் எல்லாவற்றையும் கவனிக்கிறார்கள். ஒரு கட்சின்னு மாத்திரம் இல்லை, புதிதாக வந்தது, அதற்கான தேவை இருக்கிறது அப்படிங்கும்போது மக்கள் அதை நோக்கி நகர்கிறார்கள். அப்போ அந்த தலைவர்கள், சார் சொன்ன மாதிரி தான், ஒரு தலைவர் தன்னுடைய கட்சியின் எம்எல்ஏக்களை கூட தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். தான் என்ன மாதிரியான தலைவர், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குதா, எல்லோரையும் அரவணைத்து செல்கிறாரா, செயல்பாடுகள் என்ன களத்தில், அரசியல் களத்திலாகட்டும் சட்டசபையிலாகட்டும் இவருடைய செயல்பாடுகள் என்ன, இதையெல்லாம் தொடர்ந்து கவனித்து தான் ஒரு மக்கள் ஒரு புதிதுங்கும் போது ஆரம்பத்தில் கொடுக்கிற அங்கீகாரம் தக்க வைக்கப்படணும். அப்படின்னா மக்கள் அவர்களை அந்த பதவிக்கேற்றார் போல எப்படி செயல்படுகிறார்கள்ங்கிறத பார்த்து தான் மக்கள் தீர்மானிக்கிறாங்க. அப்போ இவருடைய செயல்பாடு என்ன மாதிரியாக இருந்தது அப்படிங்கிறத தான் நாம் பார்க்கணும். அப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இவருடைய செயல்பாடு என்ன அப்படின்னு இன்னைக்கு மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டால் இவர் வாக்கு வங்கி ஏன் சரிந்தது அப்படிங்கிறதுக்கான விடை மிக தெளிவாக தெரியும். இப்போ நேற்று நடந்த உண்ணாவிரதத்தில் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, நீங்கள் சட்டசபைக்கு போவீங்களா? போவேன்,
ஆனால் ரைட் டைமில் போவேன். எது ரைட் டைம்? நீங்கள் இப்போது ஒரு ஆக்டிங் எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ, போக வேண்டிய கடமை இருக்கிறதா இல்லையா? எல்லா எம்எல்ஏக்களுக்கும், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு அந்த கடமை இருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டுல என்ன மட்டும் அந்த நடக்குது? ஒரு கட் அண்ட் ரைட்டான பதில நம்ம எதிர்பார்க்கிறோம் எல்லாருக்கும். ஏன்னா அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கு. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக யதார்த்தமான ஒரு தலைவராக அவரை பார்க்க முடியல, புரிஞ்சுக்க முடியல. எது யதார்த்தம்? நான் as a voter, நான் யதார்த்தம்ங்கிறத மீறி நான் என்ன பார்க்குறேன்? இதுதான் யதார்த்தம். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை உறுப்பினர் சபைக்கு போகணும், அட்டன் பண்ணணும், அங்கு மக்களுக்கு தேவையான இவரிடம் எதிர்பார்க்கப்பட்ட கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். இதுதான் ஒரு செயல்பாடு, சட்டசபை செயல்பாடு. அதையே நீங்க பல எம்எல்ஏக்கள், பல கட்சிகளைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் செய்வதில்லை. சட்டசபைக்கே போகாத ஒரு நிலை இருக்கிறது. அப்புறம் என்ன யதார்த்தத்தை நாம பேச முடியும்? அரசியல் யதார்த்தம், அரசியல் இது கட்டாயம் இதுதான். ஒரு ஓட்டர் எதிர்பார்க்கறது இதுதான். தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்க உங்களுக்கு ஓட்டளித்து தேர்ந்தெடுத்திருக்கிறோம். சட்டசபைக்கு போய் செயல்படுங்கள். வெளியிலிருந்து 1000 ஸ்டேட்மெண்ட் விடலாம். செயல்பட வேண்டிய இடத்தில் செயல்படாமல் போகும்போது வாக்கு வங்கி தன்னாலே சரியும். இல்லை, திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு ஆல்டர்னேட் தமிழ்நாட்டில் நான் தான் சொல்லி அரசியல் பிரவேசம் செய்தவர் விஜயகாந்த். அதற்கு தன்னை தகுதியுள்ள அரசியல் தலைவராக மாற்றிக்கொண்டு செயல்பட்டால்தான் மக்கள் ஆதரவு இருக்கும். அந்த வகையில் அவர் செயல்படணும். ஆரம்பத்தில் பானுகம் சொன்ன மாதிரி அதற்கான களம் இருந்தது. அடுத்தபடியாக வரக்கூடிய அந்த நேர்களை அவர் சரியா அதை பயன்படுத்திக்கல அப்படின்னு சொன்னார். அது அவர் பயன்படுத்திக்கலையா? அதற்கான சூழல் அமையலை? இல்லை, என்னை பொறுத்தவரை ஒரு அரசியல் தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக தனது பணியை அவர் முழுமையாக நிறைவேற்றினாரா? மக்கள் கவருகிற வகையில். அந்த கவர்ச்சி என்பது ஆரம்பத்தில் இருக்கிறது. போக போக மக்களை கவருகிற, மக்கள் ஆதரவை பெறுகிற ஒரு சூழலை நாள்தோறும் உருவாக்கணும். ஒவ்வொரு நிமிடத்திலையும் உருவாக்கணும். ஒவ்வொரு பேட்டியிலும் தன்னை தன் தலைமை பண்புகளை வளர்த்து கொள்ளணும். சில நேரங்களில் அவர் தொலைக்காட்சியில் பேட்டி அளிப்பது போன்ற நிகழ்வுகளை இன்றைக்கு ஒரு நகைச்சுவையாக பார்க்குற ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதற்கெல்லாம் அவர் இடம் கொடுக்கக்கூடாது. தான் ஒரு சீரியஸ் பொலிட்டிக்கல் லீடர் என்கிற வகையில் சில கருத்துக்களை, தீவிரமான உணர்வுகளோடு அவர் அரசியல் பிரவேசம் செய்வாரேயானால் அவருக்கு பெரிய ஆதரவு தமிழ்நாட்டிலே இருக்கிறது, தொடர்ந்து இருக்கும். அவருக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் 15,000-20,000 வாக்குகள். ஊடகங்கள் சில நேரங்களில் அவரை பற்றி எழுதுவதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் இன்றைக்கும் மக்களிடம் ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அந்த செல்வாக்கை சரியான முறையில் பயன்படுத்தினால் அவர் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவராக, இன்னும் மேலும் வலிமை பெற்ற தலைவராக வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. திமுக அதிமுகவுக்கான மாற்றாக தேமுதிகவுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் தேமுதிகவுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு இல்லை. வைகோவுக்கும் இருந்தது, ராமதாஸுக்கும் இருந்தது. அப்போ அவர்களும் சரியா பயன்படுத்திக்கலன்னு எடுத்துக்கலாமா? அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு டிராபேக் தான் சொல்லணும். இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் செய்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா பாமக அந்த நிலையில் இப்போ தான் அதை நோக்கி, அதை உணர்ந்து நகர ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால் அவங்களுடைய ஏன் அவங்க தங்கி போனாங்கங்கிறதுக்கு அதை தான் விளக்கமாக சொல்லணும். ஒரு ஜாதியை மட்டும் முன்னிறுத்தி ஒரு ஜாதி கட்சியாக ஆரம்பித்து இப்போது அது தவறு, இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் செய்யணும்னு சொல்லி அதை நோக்கி நகர்கிறார்கள். அந்த இடத்துக்கு போகும்போது தான் அவங்களுக்கான அனைத்து மக்களின் அங்கீகாரம் கிடைக்கும். வைகோவை பொறுத்த அளவில் அவருடைய செயல்பாடுகள், அதாவது நீங்கள் எப்போவுமே ஒரு நெகட்டிவ் பாலிடிக்ஸை எடுத்துகிட்டு போக முடியாது. போராட்டம் அதெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு அரசின் செயல்பாடுகளில், திட்டங்களில் உங்களுடைய பங்களிப்பு என்ன, உங்களுடைய ஆதரவு என்ன, என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்கிறீங்க, இதையெல்லாமும் மக்கள் கவனிக்கிறார்கள். நீங்கள் மக்கள் ஸ்டாண்ட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எகென்ஸ்ட் கவர்மெண்ட்டாக தானே இருக்குது. மக்களுக்கான நலன் நீங்கள் சிந்திக்கும் போது, மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் அரசை எதிர்த்து விமர்சனம் பண்ண வேண்டிய சூழல் தானே ஏற்படுகிறது. எல்லா கட்சிகளும் விமர்சனம் செய்கிறார்கள், எந்த அளவோடு நிற்கிறார்கள். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் எந்த விதமான திட்டங்களும் செயல்படுத்தவே முடியாது. ஏன்னா எந்த ஒரு திட்டத்திலும் அது மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடும் இருக்கத்தான் செய்யும். ஆதரவான நிலைப்பாடு இருக்கிறது போல மக்களுக்கு எதிரான ஒரு நிலையும் இருக்கும். எந்த திட்டமுமே 100% ஃபுல் ப்ரூஃப் கிடையாது. ஆக நீங்க ஒரு சைடை மாத்திரம் பார்த்துட்டு நீங்க அதே இடத்துல நின்றுட்டு இருந்தீங்கன்னா மற்ற கட்சிகள் அதை செய்வதில்லை. கொஞ்சம் ஓரளவு அதுல உள்ள குறைகளை சுட்டி காட்டுகிறார்கள், குறைகளை நிவர்த்தி செய்யுங்கள்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தாப்புல அந்த திட்டத்துக்கு ஆதரவை தெரிவிக்கிறாங்க. வெளியே வரணுமோ வந்துடுறாங்க. அந்த அளவு இவர் அந்த இதுலயே நிற்கிறார். அதனால இவருக்கு ஒரு மக்கள் ஆதரவு கொஞ்சம் இதா இருக்கு. விஜயகாந்துக்கு அதுதான். விஜயகாந்துக்கு மக்கள் ஆதரவு இருந்தது, இன்னும் கூட சற்று இருக்கிறது. ஆனா இவரால தான் கட்சி எந்த அளவுக்கு வளரணும் அப்படிங்கிறது. ஏன்னா விஜயகாந்த் என்கிற ஒற்றை புள்ளியை சுற்றி தான் அந்த கட்சி இருக்கு. அதுல வேற யாரெல்லாம் ஒரு மக்களுக்கு தெரிந்த ஒரு பர்சனாலிட்டியா இருக்கிறாங்கிறது இனிதான். ஆனா கட்சியை வளர்க்க வேண்டிய ஒற்றை மைய புள்ளி விஜயகாந்த் தான். அவர் எதிர்க்கட்சி தலைவராக எப்படி செயல்பட்டாருங்கிறது ஒரு சரியா கொஞ்சம் ஹார்ஷாவே சொல்லணும்னா இட்ஸ் அ வெரி பிக் டிசப்பாயின்மெண்ட். அப்ப அந்த களத்திலிருந்து, அந்த கோணத்திலிருந்து தான் மக்கள் பார்ப்பாங்க.
25 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டாங்க. அது சம்பந்தமாக காங்கிரஸ் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சமூக நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்ட EVKS இளங்கோவன் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களை விஜயகாந்த் வந்து பார்க்குறாரு. பூரண மதுவிலக்குக்கு தேமுதிக அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தினாங்கிற அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்படுறாங்க. போய் EVKS இளங்கோவன் பார்க்குறாரு. ஆனால் நேற்று நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தை, அவங்க கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் யாரையுமே பார்க்க முடியல. இல்லை, அதுக்கு என்ன காரணம்னா, அதாவது நாங்கள் கைது செய்யப்பட்ட போது எங்களை வந்து அவர் பார்த்தார். அவர் கைது செய்யப்பட்ட போது நாங்கள் போய் பார்த்தோம். விஜயகாந்த் உண்ணாவிரத போராட்டம் அவர் கட்சி சார்பாக நடக்கிறது. அதனால இது அடிக்கடி போய் சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கெல்லாம் கருத்தொற்றுமை இருக்கிறது. கூட்டணியில இல்ல அப்படின்னு சொன்னது இருந்தாலும் இல்ல, அன்னைக்கு வந்து EVKS சந்திக்கிற போது நான் இப்போ வந்து பாஜக கூட்டணியில இல்லைன்னு சொன்னார். சொன்னதுக்கு பிறகு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் போய் தேமுதிக தலைவரை பார்க்கிறார். ஆனால் எங்களை பொறுத்தவரை அவர் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். அவர் கட்சி சார்பாக அங்கே அது நடைபெறுகிறது. அது வந்து அதில் போய் நாங்கள் வாழ்த்தணும் பேசணுன்றது அவ்வளோ நாங்கள் வந்து எப்போ இந்த நேரத்தில் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்களும் ஒரு போராட்டம் வைத்திருக்கிறோம். இன்றைக்கு 8 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் உண்ணாவிரத போராட்டம் நாங்கள் வச்சிருக்கோம். ஆக ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு பாதையில் போய்கொண்டிருக்கிறது. பொதுவான இலக்கு என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடைபெறுகிற அராஜக ஆட்சியை தூக்கி எறியணும், அரசியல் மாற்றத்தை உண்டாக்கணும். அதில் விஜயகாந்த் எத்தகைய பங்கை ஆற்றப் போகிறார் என்பதுதான் தமிழ்நாடு எதிர்பார்க்கிறது. அதில் வந்து அவர் வந்து மதசார்பற்ற கட்சிகள், ஜெயலலிதா எதிர்ப்பு சக்திகளை ஒருங்கிணைப்பதில் முன்னணி பங்கு அவர் வைக்கணும். காங்கிரஸ் போகாததை எப்படி பார்க்குறீங்க? கோபனோட விளக்கத்தை எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் போகாதது மட்டுமில்லை, இந்த மதுவிலக்கு பற்றின போராட்டங்கள் அரசியல் கட்சிகள் நடத்துறது எல்லாமே அரசியல் பொலிட்டிக்கல் மைலேஜ்க்காக தான் நடத்துகிறாங்க. மக்களிடம் அதற்கான எதிர்ப்புணர்வு இருக்கிறது, வெறுப்பு இருக்கிறது, கோபம் இருக்கிறது. ஆனால் அந்த உணர்வை புரிந்து கொண்டு கட்சிகள் ஒரே இதில் நின்று போராடினா அதற்கான எஃபெக்ட் வேறு. ஆனால் வழக்கம் போல் இதுக்கு முன்னால் ஈழத்தமிழர்கள் பிரச்சனையாகட்டும், பல பிரச்சனைகளில் இங்கு உள்ள மாநில கட்சிகள் என்ன பண்ணுது அப்படின்னா, தனித்தனியாக தங்களுடைய பலத்தை, அதில் தங்களுக்கான ஓட்சர் எவ்வளவு கெயின் பண்ண முடியும், இதுல தங்களுக்கு என்ன மாதிரியான ஆதாயங்கள் கிடைக்கும், இந்த கண்ணோட்டத்தோடு தான் ஒவ்வொரு கட்சிகளும் இயங்குகின்றன. அதைத்தான் நாம் இந்த மதுவிலக்கு போராட்டங்களையும் பார்க்குறோம். நேற்று நடந்திருக்கு ஒரு கர்ட்டசிக்கு, நாங்களும் உங்களோட அது ஒரே போராட்டம் தான், தனித்தனியாக பண்ணுங்க. ஆனால் ஒவ்வொரு கட்சி பண்ணும்போது மற்ற தலைவர்களோ மற்ற கட்சியை சேர்ந்தவர்களோ போய் அந்த இடத்துல போயிட்டு ஒரு இதை சொல்லிட்டு வர்றதுல ஒன்றும் தப்பில்லை. அப்போ நீங்கள் யூ ஆர் எக்ஸ்பிரஸிங் யுவர் சாலிடாரிட்டி. எந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் இல்லாம கூட்டணி ஆட்சிங்கிற கோரிக்கை வலுப்பெற்றிருக்கிறது. முதலமைச்சர் வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. மதுவிலக்கு அப்படிங்கிறது ஒரு புள்ளியில வந்து நின்றுருக்கு. எப்படி இருக்க போறது தேர்தல்? தேர்தல் வந்து இன்னும் ஏன்னா இவங்களுக்கு இடையில இந்த மூன்றாவது அணி இல்லை, மூன்றாவது அணின்னு இப்போதைக்கு பார்க்கலாம். இவர்கள் எல்லாம் தனித்தனியே தங்களுடைய பலத்தை களத்தில் இந்த மதுவிலக்கு பிரச்சாரத்தின் மூலமாக தங்களுடைய பலத்தை பிற கட்சிகளுக்கு காட்டிட்டு இருக்காங்க. இதை வைத்து கூட்டணி பேரங்கள் நடக்கும். ஆனால் அந்த சிஎம் சேரில் யார் உட்கார்றதுங்கிறத போட்டி மிகப்பெரிய போட்டியாக இருக்கும். அந்த சண்டை இந்த மாதிரியான ஒரு கூட்டணியை எவ்வளவு தூரம் நடைபெற வைக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க ஆல்டர்னேட்டிவ் கட்சியான திமுகவோடு கூட்டணிக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ அந்த போட்டி எந்த அளவில் இருக்குங்கும் போது மீண்டும் மக்களுடைய உணர்வுகள் தான் அந்த இடத்துல. மக்கள் எப்படி பார்க்கிறார்கள், எதை எதிர்க்கிறார்கள், வெறும் மதுவிலக்கு தான் அவங்களுக்கு பிரச்சனையா, இல்ல ஊழல் ஒரு பிரச்சனையா, இதையெல்லாம் சேர்த்து தான் மக்களுடைய வாக்குகள் இருக்கும். இல்லை 2016 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில் ஒரு அணி, திமுக தலைமையில் அணி, இந்த ரெண்டுக்கும் மாற்றாக பல கட்சிகள் இன்றைக்கு நிறைய பேசுகிறாங்க, நிறைய போராட்டங்கள் நடத்துகிறாங்க, தனி அமைப்பு தனி இயக்கம் கண்டு மக்களிடம் போராடி வருகிறார்கள். இவர்களெல்லாம் நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும், அதிக எண்ணிக்கையை பெற வேண்டும், ஆளுங்கட்சியில் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு எடுக்கிற அந்த அரசியல் நிலையிலிருந்து மாறுபட்டு 2016 ஜனவரிக்கு பிறகு புதிய வெளிச்சம், புதிய பாதை வந்து நமக்கு தெரியும். அந்த பாதையில் அனைவரும் பயணம் செய்ய வருவார்கள். அது அரசியல் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருக்கு, எல்லாருக்கும் கம்பல்ஷன். காங்கிரஸுக்கு இருக்கு, விஜயகாந்துக்கு இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, வைகோவுக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. ஒருவரை வீழ்த்த வேண்டும் என்றால் 4 சேர்ந்துதான் வீழ்த்த முடியும். கல்வி அமைப்பு முறையை RSS கட்டுப்படுத்தி விடுகிறது அப்படின்னு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். அதாவது இதை எப்படி பார்க்கலாம்னா, இந்தியாவில் சுதந்திரம் பெற்ற பிறகு ஆரம்பித்து எல்லா கல்வி நிறுவனங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அந்த கட்சி சார்ந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுங்கிறதுல, அது மீடியாவாகட்டும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், இல்லை மற்ற தளங்களாகட்டும், எல்லா இதுலேயும் அவர்களுடைய இதை வந்து
இன்ஸ்டேட் பண்ணுவாங்க, பிளான் பண்ணுவாங்க. அவர்களுடைய தளங்களை, அதாவது வெறும் அரசியல் களம் மட்டும் இல்லை, பல சிந்தனைகளை தூண்டுகிற கல்வி, இந்த மாதிரி எல்லா தளங்களிலும் தங்களுடைய ஐடியாலஜிஸை முன்னெடுக்கிறதுக்கு, பரவலாக மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு, அவர்களை ஓரளவு பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரியான கள செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம். அதை கட்சிகள் தொடர்ந்து செய்து வருகின்றன. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூராவும் இதுதான் நிலம். அப்போ ஒரு இதுக்கு மாத்திரம் இதை சொல்ல முடியாது. இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சியின் போது ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் யார் இருந்தாங்கங்கிற லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். இப்போ பிஜேபி வந்திருக்கிறதுனால ஆர்எஸ்எஸ்னுடைய இதை கொண்டு வராங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். இவர்களுடைய கட்சியின் ஆட்சியில் எந்த இதெல்லாம் சோஷியலிஸ்டுக்கு இவங்க தான் வந்திருப்பாங்க, கம்யூனிஸ்டுகள் நிறைய இருந்திருப்பாங்க. அப்போ அந்த இதை நாம் எப்படி பார்க்குறோம்? இடதுசாரி சிந்தனைகளை நீங்கள் திணித்தீர்கள்னு சொல்ல முடியுமா? அது ஒரு சிந்தனை. இந்தியா வந்து ஒரு பன்முகத்தன்மைனா அந்த அத்தனை பன்முகத்தன்மைகளும் மக்களிடம் போய் சேர வேண்டும். அப்போ ஆட்சி மாற்றத்தின் போது ஒவ்வொரு சிந்தனையும் மக்களிடம் போய் சேர்கிறது. வேண்டும் என்பதை எடுத்துக்கொள்வதும் வேண்டாம் என்பதை விடுவதும் மக்களுக்கு தெரியணும். ஒரு இன்ஃபார்ம்டு சொசைட்டி இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வரும்போது தான் உருவாகும். அந்த வகையில் தான் நான் அதை பார்க்குறேன். இல்லை அப்போ சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நாட்டிற்கு விடுதலை பெற்று தந்த இயக்கம் காங்கிரஸ் கட்சி, மிகப்பெரிய போராட்டம், ஒரு வரலாறு இருக்குது. அதே போல் அதில் பாடுபட்ட மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் போகிற பெரிய தலைவர்கள்லாம் அதில் பாடுபட்டிருக்காங்க. பல அரிய கருத்துக்கள் இந்த நாட்டில் இன்னைக்கு நவபாரதத்தை வந்து எப்படி இருக்கணும்னு சுதந்திர இந்தியா போராட்ட காலத்திலேயே அவர்கள் கனவு கண்டு அதை உருவாக்கியிருக்காங்க, நிர்மாணித்திருக்காங்க. அப்படி நிர்மாணித்ததை கல்வி திட்டங்களில் நான் படித்திருக்கேன். நான் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் படித்த கல்வி திட்டங்களில் மகாத்மா காந்தியை பற்றி எனக்கு சொல்லலை பெரிய அளவில், ஜவஹர்லால் நேரு பற்றியும் சொல்லலை. ஆனால் முகலாய சாம்ராஜ்யங்கள் வாழ்ந்தது வீழ்ந்தது அதனுடைய சரித்திரத்தை எல்லாம் எனக்கு சொன்னாங்க. ஆனால் வந்து இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றையெல்லாம் பெரிய அளவில் பாடப்புத்தகங்கள் சொல்லப்படலை. எனக்கு தெரியும், முதல் இந்திய சுதந்திர போர்னு தெரியாது. பல பேர் சிப்பாய் கழகம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் சொல்லப்பட்டது, அப்படி தான் பாடத்திட்டம் இருந்தது. எங்கள் கருத்துக்களை நாங்கள் ஒன்றும் பெரிய அளவில் புகுத்தாதுதான் மிகப்பெரிய குற்றமாக நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா விடுதலை போராட்டத்தை இவ்வளவு போராடி பெற்ற நாங்கள் அதனுடைய அருமை பெருமைகளை இளைய சமுதாயத்தினர் உணர்ந்து கொள்ளுகிற வகையில் பாடத்திட்டம் அமைக்கவில்லையே, கல்வி பாடத்திட்டங்களை உருவாக்கவில்லையே என்கிற கவலை, ஒரு குற்ற உணர்வு எங்களுக்கு இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து அதனுடைய பாரம்பரியம் என்ன, ஏற்கனவே 3 முறை தடை செய்யப்பட்ட இயக்கம். அந்த இயக்கம் நச்சு கருத்துக்களை, இந்த சமூகத்தை பிளவுபடுத்துகிற கருத்துக்களை, பாகிஸ்தான் பிரிவினை இந்த நாட்டில் மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த ஒரு அமைப்பு இன்றைக்கு பாஜக ஆட்சி அமைந்த பிறகு மறைமுகமாக ரகசியமாக ஒரு ஹிடன் அஜெண்டா, ஒரு பதுங்கு திட்டத்தை வைத்துக்கொண்டு இந்த கல்வி நிலையங்களில் புகுத்துறதா மகாராஷ்டிரா புனேவில் அந்த இந்திய திரைப்பட தொலைக்காட்சி கல்வி நிறுவனத்தில் தலைவராக கஜேந்திர சௌஹான் என்கிறவரை போய் பிளான் பண்றீங்க, உள்ள போய் அவரை புகுத்துறீங்க. அவர் மூலமாக அந்த நிறுவனத்தை ஆர்எஸ்எஸ் மயமாக்க, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை அங்கே புகுத்துகிற முயற்சியில நீங்க ஈடுபடுறீங்க. அதை இளந்தலைவர் ராகுல் காந்தி அவங்களுடைய கொள்கைகளை வந்து அவங்க வந்து பரப்புவதற்கு முயற்சி தான் செய்வாங்க. அதாவது நீங்கள் முயற்சி செய்யுங்க. எந்த சிந்தனையை, எந்த சித்தாந்தத்தை நீங்கள் புகுத்துகிறீர்கள், உங்களுக்கு என்ன பின்னணி, நீங்கள் கடந்த கால வரலாற்று பின்னணி என்ன, அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ இதனால் ஏற்படுகிற மிகப்பெரிய பாதிப்பு. அந்த மாணவர்கள் 2 மாதமாக போராடி வராங்க. அந்த மாணவர்கள் அந்த நியமனத்தை எதிர்த்து கடுமையாக போராடி வருகிறார்கள். அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி பூனே நகருக்கு சென்று அந்த போராட்டத்திலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறார். நேற்று குடியரசுத் தலைவரை சந்தித்து தனது ஆதங்கத்தை, எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அப்படி நிறுத்தப்படலைன்னா சமூகத்தில் பல அமைப்புகள் அதன் பாரம்பரிய பெருமையை இழந்து, பூனா இன்ஸ்டிடியூட் வந்து அதனுடைய அவுட்லுக்கே வந்து ஒரு பரந்த விரிந்த ஒரு பார்வை உள்ள ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் போய் நீங்கள் நச்சு கருத்துக்களை புகுத்தி அங்கே ஒரு பிளவை ஏற்படுத்துவது, இளைஞர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த போராட்டம் அங்கே நடைபெறுகிறது. ராகுல் காந்தி அதை ஆதரித்திருக்கிறார். புனே இன்ஸ்டிடியூட் தான் பிரச்சனையா? இந்தியாவில் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாவற்றிலும் வைஸ் சான்சலர் நியமனங்கள் எப்படி நடக்கின்றன? ராகுல் காந்திக்கு தெரியாதா? ராகுல் புதிதாக இருக்கலாம் அரசியலுக்கு, ஒரு 8-10 வருடங்கள் தான் இதில் இருக்கிறார் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லன்னு சொல்லலாம். காங்கிரஸ் கட்சி, சுதந்திர இந்தியாவின் அதிக ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் கட்சிக்கு தெரியாதா இங்கே வைஸ் சான்சலர் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு? எல்லா அமைப்புகளிலும் எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் தொடர்ந்து 68-69 வருடங்கள் நாளைக்கு இது பண்ண போகிறோம். 69 வருடங்களாக
அத்தனை அமைப்புகளையும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா சிதைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அரசியல். இந்த அரசியல் எல்லா கட்சிகளுக்கும் போது அவங்க ஆட்சிக்கு வரும்போது அமைப்புகளை தங்கள் சார்பாக முன்னெடுப்பது எப்படி அப்படிங்கறத தான் பாக்குறாங்க. இதுல காங்கிரஸ் ஏதோ பெரிய புத்தர் மாதிரி இருந்த மாதிரியும் மற்ற கட்சிகள் இருக்கணும். அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த அரசியலை செய்வதன் மூலமாக இந்தியாவின் அமைப்புகளை, ஜனநாயக அமைப்புகளை, கல்வி அமைப்புகளை சிதைத்துக் கொண்டிருக்கின்றனங்கிறது தான் நம்ம கண்முன்னால இருக்கிற யதார்த்தம். சீர்குலைத்தோம், எந்த அமைப்பை சிதைத்தோம்? எங்களை பொறுத்த வரைக்கும் சிவிசி அப்பாயின்ட்மெண்ட்ஸ் தொடங்கி காங்கிரஸ் மீது நிறைய நான் என்ன சொல்றேன், அதற்கெல்லாம் ஒரு வரைமுறை இருந்தது. ஒரு குழு அமைக்கப்பட்டு குழுனுடைய ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டு அதெல்லாம் ஒழுங்காக தான் நாங்க செஞ்சோம். நாங்க ஒன்றும் எங்கள் ஆட்களை எல்லாம் புகுத்தி இருந்தா நாங்கள் இன்னும் பல விதமான செல்வாக்கு வலிமையை பெற்றிருக்க முடியும். நாங்கள் அதை செய்யல. நாங்கள் எல்லாவற்றையும் பாரபட்சமற்ற முறையில் தகுதியின் அடிப்படையில் தான் எங்கள் தேர்வுகள் அமைந்தது. பல பல்கலைக்கழகங்களில், நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில், டீம்டு யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தகுதி அடிப்படையில் தான் நியமிக்கப்பட்டார்களே ஒழிய எங்கள் ஆட்களை அதில் புகுத்த வேண்டும் என்கிற முயற்சியில் எந்த மாணவர் போராட்டங்களும் எந்த நிறுவனத்திலையும் நடந்தது கிடையாது. அந்த வகையில் தான் எங்களுடைய பணி இருந்தது. இவங்க பானுகோம் சொல்ற மாதிரி அப்படி திட்டமிட்டு நாங்கள் செயல்படலை. செயல்பட்டிருந்தா கூட நீங்க குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படிலாம் செயல்படாத ஒரு அரசாங்கத்தான் இருந்தது. அரசாங்கம் வேறு, இது போன்ற கல்வி நிர்ணயங்களில் நடைபெற நியமனங்கள் வேறு. பெரிய அரசியல் தலைவர்கள் அதில் தலையிடுறதுகளை ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ பெரிய அளவில் இதில் தலையிடுவது கிடையாது. ஆனால் இன்றைக்கு RSS பின்னாலே இருந்து கொண்டு இதையெல்லாம் இயக்கி கொண்டிருக்கு. இந்த ஆட்சியை இயக்குவது பொறுப்புகளுக்கு நியமனம் செய்யப்படும் போது அரசியல் சார்பு இருக்கக்கூடாது, அரசியல் சார்பு இருக்கக்கூடாது, தகுதியின் அடிப்படையில் முடிவு செய்யணும்ன்றதான் என் கருத்து. ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். அதாவது நம்மளுடைய பாடத்திட்டம், பள்ளி கல்வியில நாம படிக்கிற சரித்திரம், விடுதலை போராட்ட, சுதந்திர போராட்ட அந்த சரித்திரத்துல கூட உங்களுக்கு உங்கள் முன்னால் திணிக்கப்படுகிற அந்த பர்சனாலிட்டிஸ் மிக குறைவாக ஒரு 4-5 பேரோட நின்று விடுகிறது. சுதந்திர போராட்டம் இந்த 4-5 பேரால் தான் கிடைத்ததா? சுதந்திரம் இந்த 4-5 பேரால தான் கிடைத்ததா? இன்றைக்கு நாம வரலாற்றை நாம உள்ள போய் தேடும் போது பல பர்சனாலிட்டிஸை இவங்கள் மறைத்திருக்கிறார்கள்ங்கிறத தெரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி முகல் இன்வேஷனை பத்தி சொன்னார். முகல் இன்வேஷன் என்ன மாதிரியாக கஜினி முகமது அத்தனை தடவை படையெடுத்தாருன்னு நாம சொல்றோம். அது அதை அத்தனை முறை கட்டி காத்து அவர்களை வெளியில் விரட்டி அடித்த இந்திய இதை நாம சொல்லணும். ஆக எந்த ஆங்கிளில் ஒரு கல்வி புகுத்தப்படுகிறதுங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது, இன்றைக்கு அத்தனை அமைப்புகளிலும் இந்திரா காந்தி, நேரு, ராஜீவ் காந்தி இவர்கள் பெயரால் இருக்கிற அத்தனை அமைப்புகளையும் பாருங்க. எத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ், எத்தனை அமைப்புகள் இவர்கள் பெயரால் இறங்கிக் கொண்டிருக்கிறது, ஏர்போர்ட் உட்பட. அப்ப இதெல்லாம் ஒரு திணிப்பு இல்லையா? இதைத்தான் நான் சொல்றேன். அத்தனை வகைகளிலும் அத்தனை திருப்பி கிடையாது. இது திருப்பி கிடையாது. இது எங்களுக்கு இருக்கிற உரிமைதான். ஆனா அந்த உரிமையில என்ன, சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த பேரியக்கத்தை, காங்கிரஸ் என்கிற பேரியக்கத்தில் வேறு தலைவர்களே இல்லையா? ஒரு குடும்பம் மட்டுமே ஏன் இத்தனை பேர்கள் அவர்கள் பெயர்கள்? 55 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆட்சி செய்த கட்சி நாங்க தான். ஜவஹர்லால் நேரு தான் 9 வருஷம் ஜெயில இருந்தாரு. இந்திரா காந்தி தான் தன் உயிரை மாய்த்தார்கள். ராஜீவ் காந்தி தான் தன் உயிரை கொடுத்தாரு. தியாகம் செய்த தலைவர்கள் பெயர் வைக்கிறதுல தவறு கிடையாது. ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக காங்கிரஸ் கட்சி பாடுபடுகிறது, ஆனால் பாஜகவோ ஒட்டுமொத்த நாட்டையும் காப்பாற்ற பாடுபடுகிறது அப்படின்னு பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். இது ரொம்ப அபத்தமான பேச்சு. இன்னும் குடும்பம்னு எத்தனை நாளைக்கு சொல்ல போறீங்க? சோனியா காந்தி அவர்கள் 1989 ராஜீவ் காந்தி பிரதமர் பதவி விட்டு விலகுகிறார். அதிலிருந்து 25 ஆண்டு காலமாக சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ அல்லது அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எவரும் அரசு பொறுப்பு இல்லை. நாடாளுமன்றத்தில் பிரதமராக 2014 அவரை தேர்ந்தெடுத்த போது கூட அந்த பதவியை அவர் மறுத்துட்டார். தனக்கு அந்த பதவி வேண்டாம், அந்த பதவிக்கு தகுதியானவர் டாக்டர் மன்மோகன் சிங் என்று அடையாளம் காட்டி அவரை பிரதமராக உட்கார வைத்து 10 ஆண்டுகள் இந்த நாட்டை மிகப்பெரிய வல்லரசாக உயர்த்துவதற்கு கடுமையாக அடித்தளமிட்டவர் சோனியா காந்தி. பதவி மறுப்பாளர், பதவியை மறுத்தவர். ராகுல் காந்தி இன்றைக்கும் பதவியை மறுக்கிறவர். அவர் நினைத்தால் துணை பிரதமர் ஆகலாம், ஒரு மத்திய அமைச்சர் ஆகலாம். அவர் அது விரும்பல. மக்கள் ஆதரவை பெற வேண்டும், இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும் அடிப்படையில் தான் செயல்பட. தயவு செய்து இது இந்த குற்றச்சாட்டு மட்ஸ்லிங்கிங் என்னுவாங்க, சேற்றை வாரி இறைப்பது, அவதூறான ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டில் எந்த நியாயம் கிடையாது. அதாவது அரசியலை விட்டு ராஜீவ் காந்தி அவர்கள் பதவி விலகிய இறந்த போது அரசியலை விட்டு ஒதுங்கியவர். கிட்டத்தட்ட 7-8 ஆண்டு காலம் இந்த அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கி இருந்தவரை 97-98 காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வீடு தேடி அவரை போய் அழைத்து, காங்கிரஸ் கட்சி அழிவுப்பாதையில் சென்று கொண்டிருக்கிறது, காப்பாற்ற வாருங்கள், தலைமையேற்க வாருங்கள் என்று அழைத்ததன் காரணமாக எந்த கணவர் எந்த இயக்கத்தை நேசித்தாரோ, எந்த இந்திரா காந்தி நேசித்தாரோ அதை காப்பாற்றுகிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது.
உயிரை விட காங்கிரஸ் தான் முக்கியம் அப்படின்னு உயிரை துச்சமென மதித்து அரசியலுக்கு வந்தவர் இன்றைக்கு சமூக சேவை போல அது செய்து வருகிறார். ஒரு அப்பழுக்கற்ற ஒரு பெண்மணி. அவருடைய மகனும் ராகுல் காந்தியும் பொது வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிற அரசியலில் அவரை போல புடம்போட்ட தங்கத்தை நீங்கள் யாராவது பார்க்க முடியுமா? ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு உண்டா? எந்த அரசாங்க பதவிக்கு பின்னாலே அவர் சென்றிருக்கிறார்களா? எங்கேயாவது தலையிட்டதாக பெயர் உண்டா? தயவுசெய்து நரேந்திர மோடி வேற வாதங்கள் இல்லை என்றால் இந்த மாதிரி வாதங்களை அவர் சொல்லுவதே தவிர்க்கணும். அது அவருக்கு அழகல்ல. ஒரு பிரதமராக இருப்பவர் சோனியா காந்தியை முற்றிலும் அறிந்தவர்கள். இவரை போல எல்கே அத்வானி எல்லாம் ஓரம் கட்டிட்டு பதவிக்கு வருகிற அரசியலை சோனியா காந்தி செய்தது கிடையாது. குற்றச்சாட்டுல எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லையா? அதாவது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைய காங்கிரஸ் வேறு, சுதந்திரத்தின் போது இருந்த காங்கிரஸ், நேருவின் காலத்தில் இருந்த காங்கிரஸ், இந்திராவின் காலத்தில் இருந்த காங்கிரஸ், ராஜீவ்காந்தி வரை இருந்த காங்கிரஸ் என்பது வேறு. இன்றைக்கு சோனியாவின் தலைமையில் இருக்கிற இது சோனியா காங்கிரஸ். அதற்கும் அந்த காங்கிரஸுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறத நாம் பார்க்குறோம். அதாவது விஷனரி லீடர்ஸுங்கிறது ஒரு காங்கிரஸ் ஒரு பெரிய நேஷ்னல் பார்ட்டி. அப்போ அதற்கு விஷனரி லீடர்ஸுங்கிறது அவசியம் தேவை. அதன் தலைமையில் இருக்கிறவர்கள், தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அந்த விஷன் தேவை. அதே மாதிரி பல தலைவர்களும் அந்த கட்சியில் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டத்தில் இருக்கிற தலைவர்களும் விஷனரி லீடர்ஸ் உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைய காங்கிரஸில், சோனியாவின் காங்கிரஸில் இந்த மாதிரி 2ஆம் கட்டம் 3ஆம் கட்ட விஷனரி லீடர்ஸ் இருக்கிறாங்களாங்கன்னா அவர்கள் பெரிய பொறுப்பில் உட்கார வைக்கப்படுவதில்லை, பெரிதாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுவதில்லை. அது ஒரு பிரச்சனை. ஆக அந்த மாதிரியான தலைவர்கள் உருவாவதும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. தலைமை பொறுப்பில் இருக்கிற சோனியா ஒரு விஷனரி லீடரா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் நாம் சொல்லணும். அடுத்து உருவாகி இருக்கிற அந்த குடும்ப வாரிசான ராகுல் காந்தி, அவருக்கு அந்த விஷனரி லீடர்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அவருடைய இந்த 10 வருட செயல்பாட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த மாதிரி இல்லை. ஆக இது காங்கிரஸுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு கிரைசிஸ். காங்கிரஸ் ஒட்டுமொத்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற கிரைசிஸ் என்று சொல்வதை விட ஒரு அடையாள சிக்கல், இருப்பு சிக்கலில் சோனியாவும் ராகுலும் சிக்கிக் கொண்டிருக்கிறார். தங்களுடைய இருப்பை பலப்படுத்துவதற்கு, தக்க வைப்பதற்கு. ஏன்னா காங்கிரஸுக்குள்ளேயே இளைய தலைவர்கள், ராகுலை விட திறமையான இளைய தலைவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கான களம் கொடுக்கப்படலை, தளம் கொடுக்கப்படவில்லை, அந்த ரெக்கக்னிஷன் கொடுக்கப்படலை. இவர் மறுக்கும் போது, இவரை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இவர் சரியான லீடர் இல்லைங்கிற இது கட்சிக்குள்ளேருந்தே கேட்க ஆரம்பித்தது. அப்போ இவர் ஒரு பெரிய புரட்சிகர ஆங்கிரி யங்மேன் மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கிறார். தகுதியானவர்கள் அது எல்லா கட்சியிலையும் இருக்க தானே செய்யறாங்க. அது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் அந்த குற்றச்சாட்டு பொருந்தாது இல்லையா? என்ன அடுத்த ரோல இருக்கக்கூடிய தலைவர்கள், தகுதியான தலைவர்கள் அப்படிங்கிறது எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடியவர்கள் தானே. அது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் பொருந்தாது இல்லையா? அதாவது அந்த லீடர்ஸுக்கு என்ன மாதிரியான பதவிகள் கொடுக்கப்படுகிறது, எவ்வளவு தூரம் ப்ரொஜெக்ஷன் கிடைக்கிறது, மக்களிடம் எவ்வளவு தூரம் அவர்கள் தலைவர்களாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுகிறார். இங்க சோனியாவையும் ராகுலையும் தவிர வேறு எந்த லீடர்ஸ் இருக்கிறாங்க இன்றைய சோனியா காங்கிரஸில்? எந்த மாதிரியான லீடர்ஸ் இருக்கு? ஒண்ணு வேண்டாம். இந்த பார்லிமெண்ட் முடக்கத்தில் ஒரு விஷனரி லீடர் இந்த மாதிரி செயல்பட்டிருப்பாராங்கிறது மிகப்பெரிய கேள்வி. காங்கிரஸை சேர்ந்த மூத்த தலைவர்களே கூட இதை ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலையிலிருந்து பார்க்கும்போது சோனியாவாலும் ராகுலாலும் இன்று காங்கிரஸ் மிகப்பெரிய சிக்கலுக்கு, செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பாத்துல போயிட்டு இருக்குங்கிறது தான் நான் இல்ல முற்றிலும் அடிப்படையில் தவறான வாதம். இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கு காங்கிரஸ் ஒரு ஜீவனுள்ள இயக்கமாக, இன்றைக்கு இருக்கிற மதவாத பாஜக ஆட்சிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதே சோனியா காந்தி, ராகுல் காந்தி தலைமை தான். அந்த தலைமையை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். திருச்சியிலே நடைபெற்ற அந்த பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தின விழாவிலே கொட்டும் மழையில் ராகுல் காந்தி பேசுகிறார். மக்கள் ஒருத்தர் கூட அசையாம அடாது மழை பெய்தாலும் விடாது அந்த கூட்டம் நடந்ததை பார்த்து நாடே வியந்தது. எந்த தலைவரை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ, இது மாதிரி எல்லா தலைவரும் பேசினா, நான் கேட்கிறேன், நீங்க சொல்றீங்களா ஒரு பட்டியல், காங்கிரஸ் கட்சியில இன்னும் பல தலைவர்கள்லாம் இருக்காங்களா, அந்த தலைவர்கள்லாம் பேசினா மக்கள் கேட்கிறார்களா? மக்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்கள்? சோனியா காந்தி ஏற்றுக்கொள்கிறார்கள், ராகுல் காந்தி ஏற்றுக்கொள்கிறார். 17 கோடி பேர் நரேந்திர மோடிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா 11 கோடி பேர் சோனியா காந்தி தலைமையில் இருக்கிற காங்கிரஸ். சோனியா காங்கிரஸ் தயவு செய்து அப்படி பேசாங்க. நபர் சார்ந்த அரசியல் அல்ல, அது ஒரு மாபெரும் இயக்கம். இந்த நாட்டை வழி நடத்துகிற, கடந்த காலத்தில் இந்த நாட்டை ஒன்றுபடுத்திய ஒரு இயக்கம் அது. அந்த இயக்கத்தை ஒரு 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 சோனியா காந்தி காங்கிரஸ் என்று சொல்லக்கூடாது. இந்திய தேசிய காங்கிரசுடைய தலைமை பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் இன்றைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கு. நீங்க நாடாளுமன்ற செயல்பாடுகள் எடுத்துக்கோங்க. எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு நாடாளுமன்ற முடக்கத்துக்கு சோனியா காந்தி தான் காரணம். நான் சொல்றேன், அதாவது இன்றைக்கு குற்றச்சாட்டை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதாவது சுஷ்மா சிவராஜ், வசந்தராஜ் ராஜே சிந்தியா, சௌகான், அந்த மத்திய பிரதேச வியாபம் ஊழல், இந்த 3-4 ஊழலை வைத்து நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும், ராஜினாமா செஞ்சுட்டு நீங்க செய்யுங்க, நாங்கள் நாடாளுமன்றத்தில் பங்கேற்கிறோம்னு சொல்றோம். ஆனால் அடாவடியாக
ஒரு அராஜக போக்கோடு பாஜக தலைமை நரேந்திர மோடி நாங்கள் ராஜினாமா செய்ய மாட்டோம் என்று சொன்னால், கடந்த காலத்திலே பவன்குமார் பன்சால் எதற்காக ராஜினாமா செய்தார்? அவர் உறவினர் யாரோ யாரிடமோ பணம் வாங்கினார் என்பதற்காக ஒரு கேபினெட் அமைச்சரை பதவி விலக வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை நீங்கள் முடக்கவில்லையா? ஒரு அபிடவிட்டை படித்தார் என்ற காரணத்திற்காக அஸ்வினி குமார் சட்ட அமைச்சர் பதவி விலகவில்லையா? அதே போல சசி தரூர் அவர் மனைவி பங்கு வாங்கினார்ன்றதுக்காக சசி தரூர் பழிவாங்கப்படவில்லையா? நாடாளுமன்றம் முடக்கலையா? நீங்க தொடர்ந்து இது மாதிரி செஞ்சீங்க. அது 2010 நீங்க பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மொத்தம் 5.5% தான் நடந்தது. அதே போல ராஜ்யசபா 2% தான் நடந்தது. இது 25 ஆண்டு கால நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஒப்பிட்டு பார்க்கிறப்போ இதுதான் மிக மிக குறைவு என்று சொல்லப்படுகிறது. அப்படி 2010, 11, 12, 13, 14 எல்லா நாடாளுமன்றத்தையும் பல ஒரு மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு, அல்ல அண்ணா ஹசாரே போராட்டம், அல்ல லோக்பால் அமைக்க வேண்டும், அல்லது 2G JPC அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்காக நாடாளுமன்றத்தை நீங்க முடக்கினீங்க. அது மாதிரி நாங்க முடக்கல. போன இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 நாடாளுமன்ற இதுல பாத்தீங்கன்னா 70% பணிகள் நிறைவு பெற்று ப்ரொடக்டிவாக அந்த செஷன் இருந்து நாங்கள் ஒத்துழைத்தோம். இவர்களுடைய மசோதாவில் நிறைவேறுவதற்கு நாங்கள் ஒத்துழைத்தோம். சுஷ்மா மீது, வசுந்தரா மீது, சௌஹான் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்ச பிறகும் கூட அது பற்றி ஒரு விசாரணைக்கு கூட பாரதிய ஜனதா தயாராக இல்ல பிரதமர் மோடி வாய் திறந்து பேசல அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது? காங்கிரஸ் கட்சியுடைய அந்த குற்றச்சாட்டை முற்றிலுமாக நிராகரிக்க முடியல. முற்றிலுமாக நிராகரிக்க முடியாது. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, மாற்றி மாற்றி அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இந்த பாராளுமன்றத்தை முடக்குவது அப்படிங்கிறது தங்களுடைய ஜனநாயக உரிமை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறாங்க. ஆனா அந்த ஜனநாயக உரிமைக்கும் ஒரு கோடு இருக்கிறது. அதை தாண்டி செயல்பட விடாமல் தொடர்ந்து அந்த என்டையர் செஷனை முடக்கிறதுங்கிறது எந்த வகையிலும் நியாயமானது அல்ல. பிஜேபி இதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. விசாரணைக்கு உத்தரவு, அது வியாபம் இதாகட்டும் இல்ல ராஜஸ்தான் இதாகட்டும், இரண்டும் மாநிலங்கள் சம்பந்தப்பட்டது. ஆனா அதற்கான விசாரணைகளை செய்கிறோம். வசுந்தரா ராஜே இங்கேயாவது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது, வியாபம் இதில். ராஜஸ்தான் இதில் ஒன்றும் இது பெரிய அளவில் எடுக்கப்படலை. அப்போ மத்திய அரசு, ஆளும் அரசு, பெரும்பான்மையோடு இருக்கிற அரசு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கும் போது எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரு அடியில் திரண்டு சொல்றாங்கும் போது அதற்கு செவிமடுத்து விசாரணைக்கு உத்தரவிடுகிறோம். அந்த இதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சரியான விசாரணையின் மூலம் நாம அதற்கான ஜஸ்டிஸ் மன்மோகன் சிங் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கறதுதான் பாரதிய ஜனதாவுடைய குற்றச்சாட்டு. அப்போ ஒரு பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டிய விஷயங்கள்ல கூட அவர் மௌனமாக இருக்கிறது அப்படிங்கிற அப்போ எப்படி மன்மோகன் சிங் அவங்க குற்றம் சாட்டி இருக்க முடியும்? அதாவது மோடி இதுல பேசணும் அப்படின்னு சொல்றது ஒரு வகையில சரிதான். எதிர்க்கட்சிகள் கேட்கறது சரி. ஏன்னா இவ்வளவு தூரம் முடக்கப்படுகிறது சபை அப்படிங்கும்போது அந்த சபை முடக்கக்கூடாது, தன்னுடைய திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்களைத்தான் நான் முன்வைக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அப்போ அந்த வளர்ச்சி திட்டங்கள் நடணும்னா கூட அவர் சபைக்கு இதற்கான ஒரு இதை கேட்டிருக்கலாம், பதில் சொல்லியிருக்கலாம். அஸ் அ பிரதமர் அவருக்கு அந்த பொறுப்பு உண்டு. அதை அவர் செய்யவில்லைங்கிறது கண்டனத்துக்குரியது தான், அதை யாரும் மறுக்கல. ஆனால் அதே நேரம் ஒரு பாராளுமன்றம் செயல்பட வேண்டிய இடம். அங்கே விவாதங்கள் நடக்க வேண்டியது. விவாதம் எதன் மீது? நீ யாரெல்லாம் வெளியில் விட்ட, நான் யாரெல்லாம் வெளியில் விட்ட, நீ எவ்வளவு பணம் வாங்கின, நான் எவ்வளவு பணம் வாங்கினேன்னு டைரெக்டாக ஒவ்வொரு லீடர்ஸும், முக்கியமான லீடர், இது எல்லாம் எங்கே நடந்துகிட்டு இருந்தது இதுவரை? தேர்தல் வரும்போது தேர்தல் பிரச்சார மேடைகளில் ஒவ்வொரு தலைவரையும் கண்டபடி பரஸ்பரம் பேசிக்கொள்கிற அந்த கலாச்சாரம் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் எதிரொலித்திருக்கிறதுங்கிற அந்த எரோஷனை தான் நாம் கவலையோடு பார்க்க வேண்டும். ஒரு பாராளுமன்றம்ங்கிறது லெஜிஸ்லேச்சர். இது அந்த இடத்துல பில்ஸை நீங்க ஜிஎஸ்டிங்கிறது 10 வருடங்களுக்கு மேலாக அது இதுல கடந்து இன்னைக்கு தான் அது வந்திருக்குது. அப்போ அதன் மீதான ஒரு தெளிவான விவாதம் நடைபெற வேண்டும். அது நடக்கல. லேண்ட் பில் போன தடவை விவாதம் நடந்தது. ஆனா இதே ராகுல் காந்தி அந்த சபையில் அவர் இல்லை. அப்போ அவர் லீவ்ல போயிட்டார். ஆனா இப்போ என்ன செய்யறாரு? விவாதம் நடத்தல, சபையை டிஸ்டர்ப் பண்றாரு, தொடர்ந்து முடக்குகிறார்கள். அப்போ ஒரு பார்லிமெண்ட்டுடைய செயல்பாடு என்ன? நீங்க 3 நாள் ஒரு தொடர் முடக்கத்தை நீங்க இது பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரியான முக்கியமான ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி நீங்க தடுத்தீங்கன்னா அது நியாயம். 3 நாட்களுக்கு மேல நீங்க தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஆதாரமுள்ள ஒரு குற்றச்சாட்டு. சுஷ்மா சிவராஜ் ஒரு சர்வதேச பொருளாதார குற்றவாளிக்கு லண்டன்ல இருந்து வேற நாடுகளுக்கு செல்வதற்கு ஒரு பயண ஆவணம் பெறுவதற்கு அவர் உதவி இருக்கிறார். அதாவது நிதித்துறை அமைச்சகமோ அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சகமோ செயலாளரோட பேசாம செஞ்சிருக்காரு. இது மாதிரி குற்றச்சாட்டு இல்ல. நான் என்ன சொல்றேன், குற்றச்சாட்டு இல்ல, நான் சொல்றேன் குற்றச்சாட்டு வலிமையாக சொல்லப்பட்டிருக்கு, ஆதாரத்தோட சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு உண்மையிலேயே குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்று அக்கறை இருக்குமே ஆனால்
2010-11 நாங்கள் நிதியமைச்சர் சிதம்பரம் அறிமுகம் செய்து நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றாமல் இதே பாஜக முடக்கியது. இப்போ அவங்க வந்து அதற்கு நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறாங்க. நாங்களும் நினைக்கிறோம், அது நிறைவேற்ற வேண்டும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அது நிறைவேறுவது உங்களுக்கு அவசியம் என்று கருதினால் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றணும். ஏன் சுஷ்மா சிவராஜை விட வந்து அவருடைய பதவி என்ன அவ்வளவு பெரிதா? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களுக்கு அக்கறை இருக்குமே. ஆனால் சுஷ்மா சிவராஜ், வசந்தராஜ் ராஜே மேல நடவடிக்கை எடுங்க, வியாபம் ஊழல் நடவடிக்கை எடுங்க. அது என்ன ஏன் அவங்கள நடவடிக்கை எடுக்க மறுக்கிறீங்க? எங்க சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் ஆரம்பத்துல உங்களோட அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. அப்புறம் படிப்படியாக அவர்கள் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள், பிறகு சமரசம் செய்து கொள்கிற முயற்சியில் ஈடுபடும். எங்களை பொறுத்த வரைக்கும் அசோக் சவான் முதலமைச்சர் அசோக் சவான் பதவி விலக வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை முடக்கினாங்க. குஜராத்தில் லோக் ஆயுக்தா நியமிக்கப்பட்டதை எதிர்த்து, கவர்னர் நியமித்ததை எதிர்த்து நாடாளுமன்றம் முடக்கப்பட்டிருக்கு. அதே போல மும்பை பிளாஸ்ட்ல வந்து விலாஸ்ராவ் தேஷ்முக் பதவி விலக வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை முடக்கியிருக்காங்க. மாநில பிரச்சனைகளுக்காக நாடாளுமன்றம் முடக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி டெட்லாக்ல நாடாளுமன்றம் வரும்போது காங்கிரஸ் தனிச்சு நிக்குது, மற்ற எதிர்க்கட்சிகள் அதை பற்றி அவையை நடத்தணும் கோரிக்கை. எங்களை யார் ஆதரிக்கிறார்களோ இல்லையா அதை பற்றி கவலை இல்லை. எங்கள் கோரிக்கை என்பது ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஆளாகியுள்ள இந்த 3 அமைச்சர்களும், 2 முதலமைச்சர், 1 மத்திய அமைச்சர் உடனடியாக பதவி விலகணும். அதை நிறைவேற்றுவதற்கு ஏன் தயங்குறீங்க? பெஸ்ட் கம்யூனிகேட்டர், உலக நாடுகளில் போய் மிகப்பெரிய சொற்பொழிவாளராக தன்னை காட்டிக்கொள்கிற நரேந்திர மோடி நாடாளுமன்றத்திலே முழங்குவதை யார் தடுத்தது? முழங்க வேண்டியதானே, பேச வேண்டியதானே. ராகுல் காந்திக்கு பதில் சொல்றதுக்கு அருண்ஜேட்லி பேச விட்டுட்டு இவர் வந்து பதுங்கிக் கொள்வது ஏன்? நாடாளுமன்றத்தில் விவாதங்களில் பங்கேற்கிற அந்த துணிவு, அந்த அந்த முயற்சிகளை ஏன் அவர் ஈடுபட இல்லாத அரசை கொண்டு வருவோம், டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை பத்தி தான் நாங்க பேசுவோம் அப்படின்னா சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா அரசு இப்ப அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்து போகுதா? அதாவது நீர்த்து போகுதுன்னு சொல்ல முடியாது. எப்படி மதுவிலக்கு வந்து ஓவர் நைட்டில் மதுவிலக்கை கொண்டு வர முடியாதுன்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி ஊழலில் ஊறி திளைத்து போயிருக்கிற ஒரு சிஸ்டம் நம்மளுடைய இந்தியா. இது வந்து அரசியல்வாதிகள் மட்டும் ஊழல் செய்கிறாங்கன்னு இல்லை, அதிகாரிகள் மட்டத்தில் ஊழல் இருக்குது, மக்கள் மட்டத்தில் காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிற ஒரு ஊழல் இது இருக்குது. ஆக ஊழல் மனப்பான்மைங்கிறது இங்கே எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிற ஒரு நாடு இது. இதில் வந்து ஓவர் நைட்டில் வந்து நீங்கள் ஊழலை ஒழிச்சிட்டோன்னு சொல்ல முடியாது. சொந்த கட்சியிலையுமே ஊழல் செய்கிற தலைவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ ஒரு பாலிடிக்ஸில் நீங்கள் ஊழலை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நீங்கள் நீக்க முடியும். இங்க என்ன பிரச்சனைனா, காங்கிரஸ் ஏன் இவ்வளவு ஒரு கடுமையான ஒரு நிலைப்பாட்டோடு மோடியை எதிர்க்கிறாங்கன்னா, மோடியின் மீது தனிப்பட்ட முறையில் இவர்களால் எந்த இதுவும் ஃபிக்ஸ் பண்ண முடியல. அப்போ அவரோடு இந்த கோலிஷன் தர்மா, இந்த காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ், இது எதையும் காங்கிரஸால் அவரோடு செய்ய முடியல. அப்போ அவரை வந்து வீக்கெண்ட் பண்ணணும்னா அவருடைய அடுத்த நிலையில் இருக்கிற அமைச்சர்கள் அத்தனை பேர் மேலேயும் ஏதோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. இல்ல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, அவங்கள டார்கெட் பண்றாங்க. இது அரசியல் ரீதியாக சாத்தியமாங்கிற நாம நீங்க இதுக்கு முன்னால பேசின ஒரு யதார்த்தம் பத்தி பேசுனீங்க. அந்த அரசியல் யதார்த்தம் இதுல இருக்குதா? அந்த ப்ரொப்ரைட்டிங்கிறது இன்றைய அரசியல்ல ஒரு கடந்த 50 வருடங்களாக ப்ரொப்ரைட்டி பத்தி அரசியல்ல இல்லவே இல்லை. அப்ப எந்த அரசியல் கட்சி பொறுப்பேற்று விலகி இருக்கிறது, பதவி விலகி இருக்கிறது? பவன்குமார் பன்சால் எதற்காக விலகினாரு? சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு ஒரு வருடங்களாக பிரஷர் கொடுத்த பிறகுதான் ராஜாவே முக்கிய ஊழல் குற்றச்சாட்டுகளில் தலையிட்ட பிறகுதான் காங்கிரஸ்லயே விலகினாங்க. ஆக இதுதான் பிரச்சனை. அரசியல் நீங்க அந்த மாதிரியான முக்கியமான இதை நீங்க சிதைக்கும் போது அங்க அரசியல் அளவுல வந்து அது வீக்கன் ஆகும். அதற்காகத்தான் எந்த அரசியல் கட்சியும் அதை செய்வதில்லை. இந்த அடிப்படையோடு தான் நம்ம சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க பேசிக்கிட்டே சபையை முடக்குறீங்கன்னா, கோடிக்கணக்கான மக்களுடைய பணம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களோட முடிவுக்கே விட்டுருவோம். அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. நேயர்களை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.